தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்கின்ற ஒரே ஒரு கட்சி புரட்சி பாரதம். இந்த புரட்சி பாரதம் கட்சி தான் 5 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் உள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் சிதறி ஓடிவிட்டன. தற்பொழுது சட்டசபை தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் இந்த புரட்சி பாரதம் கட்சி உள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி கேட்டது, ஆனால் அதிமுக வழங்கவில்லை. இருந்தாலும் கூட புரட்சி பாரதம் அதிமுக கூட்டணியில் இருந்தது. தற்பொழுது அதிமுக கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதி புரட்சி பாரதம் கட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அந்த கேவி குப்பம் தொகுதியில் போட்டியிடுகிறார். கேவி குப்பம் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. கேவி குப்பம் தொகுதியில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் புரட்சி பாரதம் கட்சி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அதே தொகுதி புரட்சி பாரதத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பூவை மூர்த்தி அவர்கள் மரணமடைந்த பிறகு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரானார் பூவை ஜெகன்மூர்த்தி. இவர் 2006ஆம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி வைத்து அரக்கோணம் தொகுதியில் வெற்றி பெற்றார். பின்பு அதிமுகவோடு கூட்டணி வைத்து 2021ஆம் ஆண்டு கேவி குப்பம் தொகுதியில் வெற்றி பெற்றார். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அவருக்கு ஒரு தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த புரட்சி பாரதம் கட்சியானது தலித் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகின்ற கட்சி. ஆதி திராவிடர் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகின்ற கட்சியாகும். வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போட்டி அமைப்பாக உள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சியும் தலித் வாக்குகளை ஆதி திராவிடர் வாக்குகளை மையமாக வைத்து செயல்படுகின்ற கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி அமைப்புக்கு போட்டி அமைப்பாக புரட்சி பாரதம் கட்சி உள்ளது. புரட்சி பாரதம் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலமாக கணிசமான தலித் வாக்குகளை ஆதி திராவிடர் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற கண்ணோட்டத்தில் அதிமுக தற்பொழுது புரட்சி பாரதத்தை மீண்டும் கூட்டணியில் சேர்த்து ஒரு தொகுதி வழங்கியுள்ளது. கேவி குப்பம் தொகுதி வழங்கப்படுகிறது. கேவி குப்பம் தொகுதியில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்.